சமூக நீதி, இடஒதுக்கீடு, முகுந்தன், அன்புமணி சௌமியா போன்றவருக்கான பதிவு. அதாவது சமூக நீதி பேசுற, இடஒதுக்கீடை பத்தி பேசுறேன்னா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பாமக காரங்களுக்கு சொல்றேன், எல்லோரும் கூடி வாழ்வதுதான் சமூக நீதி. ஏற்ற தாழ்வு இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லாமல் எல்லோரும் சமம் என்பதுதான் சமூக நீதி. அப்ப சாதிவாரிய கணக்கெடுப்பு எடுத்து அதுல இடஒதுக்கீடை பெற்றால் அது சமூக நீதி. நீ சாதிவாரிய கணக்கெடுப்பு எடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு மட்டும் நீ இடஒதுக்கீடை கொடுத்துரு அப்படின்றது ஒரு அயோக்கியத்தனம், ஒரு பேராசை பிடிச்சவன் அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட கேவலமா பேசணும். அப்ப இடஒதுக்கீடுல நீ உண்மையா இல்ல, சமூக நீதியிலும் உண்மையா இல்ல. நேத்து நடந்த கூட்டத்துல முன்னவரா ராமதாஸை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும். ஆரம்ப காலத்துல கட்சி தொடங்கும் போது இடஒதுக்கீடுக்காக போராடினது, அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்த ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும். நீ அதுவும் செய்யாம நீ இடஒதுக்கீடு நீ பெரிய புடுங்கியா, நீ முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க. நீ என்ன சொன்ன, முகுந்தனை கொண்டு வரும்போது முகுந்தன் நேத்து தான் வந்தாரு, நீ எதுக்கு முகுந்தனுக்கு முதல் சீட்டு கொடுக்குற, கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு. இப்ப அன்புமணி சௌமியாவுக்கு நீ ஏன் சீட்டு கொடுத்த? அன்புமணி சௌமியாவுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்த? அன்புமணி சௌமியாவுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ முகுந்தன் மேல வைக்கிற குற்றச்சாட்டத்தை ஓ மேல வைக்கிறேன் நான். முகுந்தனுக்கு எந்த தகுதி இருக்கு இந்த பதவிக்கு? நீ அன்புமணி சௌமியாவுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த பதவிக்கு? கொண்டு வந்தே கட்சியில கொறடா கொடுக்குறீ சட்டமன்றத்தில். நீ செந்தில்குமாரை கொடு, கொறடாவை செந்தில்குமார் கொடு. 3 வட்டம் எம்எல்ஏவா இருந்தாலும் அனுபவம் உள்ள ஆளு, அவருக்கு கொறடாவை கொடு. நீ கொடு பாப்போம். யோக்கியமானவன், சமூக நீதி பேசுறவன், நீ கொடு. ஒரு அறிவும் இல்லாம, ஒரு திறமையும் இல்லாம ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு நீ ஏன் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு பாராட்டு விழா வேற. நீ இடஒதுக்கீடுக்கு என்ன சொன்ன? முதல்ல கொடுத்துட்டாங்கன்னு அழுத, அப்புறம் ஏமாத்திட்டாங்கன்னு அழுத, அப்புறம் அவங்களோடைய கூட்டணி வைக்கிற. இது ஏமாத்த வேலை இல்லையா? 2023 வரைக்கும் நீ திமுகவோட எந்த அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின, எந்த அளவுக்கு திருமாவளவன் எதிர்த்தாரு, அதுக்கு பிறகு நீ அதிமுகவோட போனது உங்க நாடகம், ஊருமட்ட நாடகம். உங்க அப்பா என்ன சொன்னாரு? கோட்டையில வந்து உன்னை பார்க்கணுமா, எனக்கு அவமானமா இருக்குன்னாரு. அப்புறம் மாபள்ளிபுரம் மாநாட்டில் என்ன சொன்னாரு? நீதான்பா ஸ்டாலின் அவர்களுக்கு செய்யணும்னாரு. எப்ப நடந்தது இது? 2022 கடைசி நடந்தது. அப்ப 2022க்கு பிறகு நீங்க திமுகவோடு எந்த அளவுக்கு இணக்கம் காட்டினீங்க, எந்த அளவுக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்க வரவேற்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும். 1 நம்பர் நாடகம், பக்கா நாடகம், அன்புமணி நாடகம். சமூக நீதியை பற்றி, இடஒதுக்கீடை பற்றி, தகுதியை பற்றி பேசுவதற்கு அன்புமணிக்கு துளி அளவு தகுதி இல்லை, துளி அளவு தகுதி இல்லை. தேமுதிக சார்பாக சொல்றான், நேத்து நடந்த கூட்டம் கண்டனத்துக்குரிய கூட்டம். சும்மா கட்சியில ஒரு ஆளுக்கு இதுவும் இல்ல, கட்சி அங்கீகாரமும் இல்ல, கொடியும் இல்ல, சின்னமும் இல்லாதவனை கூட்டு வந்துகிட்டு நீங்க ஒரு அமைப்புமை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கூட்டத்தில் இருந்து நீங்க பாட்டுக்கு ஒரு அறிக்கையை புரியுறதுனா அது வந்து ஒரு பெரிய கூட்டமணி காட்டுறதெல்லாம் வெக்கக்கேடு, சிரிக்க வேண்டியதுதான். சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்க சமூக நீதி போராட்டம் பண்ண போறீங்க? ஐயோ.